வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 1 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதி, கிழக்கு பகுதி, வடக்கு வட கிழக்கு பகுதி மற்றும் ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேசம் இடைப்பட்ட பகுதி, அதாவது தமிழ்நாடு தவிர்த்த பிற வங்கக்கடலோர பகுதிகளில் வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதில் வடக்கு வங்கக்கடல், ஒடிசா, மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாவதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கு. பகுதியாக மாறுவதற்கு 5ஆம் தேதி அளவில் தீவிரமடைவதற்கு மிகச் சாதகம் ஏற்பட்டிருக்கு. இதேபோல் அரபிக்கடல்லையும் கோவா, மகாராஷ்டிரா கரையோரம் ஒட்டி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்து குஜராத்தோட சூரத்தை ஒட்டிய பகுதி முதல், அதாவது மும்பை, மகாராஷ்டிராவோட கடலோரம் மற்றும் குஜராத் கடலோரம் அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தீவிர தாழ்வு பகுதி மண்டலம் வரைக்கும் தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு வெல் மார்க் லோ ப்ரெஷர் வரைக்கும் தீவிரமடைந்து குஜராத் கரையை கடக்கும். ரெண்டுமே, ஒன்று கல்கட்டா மற்றும் அதாவது மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதி வழியாக டெல்லியை நோக்கி, அதாவது இமயமலையை ஒட்டிய பகுதி உத்தரப்பிரதேசம் வழியாக பாகிஸ்தான் எல்லையோரம் நோக்கி ஒரு நிகழ்வும், குஜராத் முதல் பாகிஸ்தான் எல்லையோரம் நோக்கி ஒரு நிகழ்வும் பயணிக்க இருக்கிறது. எப்படின்னா 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை. இப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கிறது. நேற்றைக்கு எப்படி இருந்ததோ இதே போல் 5ஆம் தேதி வரை இருக்கும். கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கணவாய் பகுதிகளிலையும், அதாவது நேற்றைக்கு எப்படி அப்பாச்சி கொண்டபதில் லேசான சாரல் வந்ததோ அதே போலையும் வால்பாறையிலையும் நீலகிரிலையும் லேசான மிதமான சற்று கனமழை பொழிவு இருக்கும். கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் நேற்றைக்கு எப்படி இருந்ததோ அதே போல் 5ஆம் தேதி வரைக்கும். 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை சற்று தொய்வு நிலை ஏற்படும். ஏன்னா 5லிருந்து 9 வரைக்கும் கொஞ்சம் தீவிரம் குறைந்து 9ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் 9ஆம் தேதி வரை மழை இருக்கும். அதுக்கு பிறகு தொய்வு ஏற்படும். நம்ம ஏற்கனவே அதை சொன்னது தான். 10லிருந்து 15ஆம் தேதி வரை ஒரு தொய்வு ஏற்படும்னு ஏற்கனவே 5லிருந்து 15 வரை 10 நாள் இடைவெளின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போது 8லிருந்து 18 வரை என்று எடுத்துக்கொள்ளலாம், ஒரு தொய்வு ஏற்படும். இந்த நேரத்தில் வட இந்திய நிலப்பகுதிகளில் வலுவாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை. தயவுசெய்து எல்னினோ குறித்த கவலையை மனதில் ஏற்படுத்தி கொண்டு குழப்பிக்கொள்ளாதீங்க. இடைக்காலம் இல்லை, தொடக்கம்தான். இப்படி எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அமைப்பு தான். இன்றைக்கு வரைக்கும் 50% வரைக்கும் மழைப்பொழிவு கூடுதலாக தான் பொழிந்திருக்கு. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு தீவிரம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால 15 நாள் வரைக்கும் தீவிரம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால பற்றாக்குறையாக மீண்டும், அதாவது +50 என்பது அப்படியே +40, 30, 20, 10ன்னு குறைஞ்சி மைனஸ் கூட போனாலும் கவலைப்படாதீங்க. மீண்டும் 18ஆம் தேதியிலேருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். இதில் இடையில் அறவே இல்லைன்னு சொல்ல முடியாது இடையில். ஆக வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்கும். நேற்றைக்கு கூட சென்னையெல்லாம் மழை தான். நேற்றைக்கு சென்னையில், அதாவது அம்பத்தூர் 12 மில்லிமீட்டர் மழை, தண்டையார்பேட்டை, கண்ணகி நகர், ஒக்கியம் துறைப்பாக்கம், பெரம்பூர் கார்ப்பரேஷன் பார்க், கொரட்டூர் மற்றும் தண்டையார்பேட்டை, பேசன் பிரிட்ஜ், ஐஸ் ஹவுஸ், அயப்பாக்கம், சென்னை கலெக்டரேட் அதாவது பீச், சென்னை சென்ட்ரல், மாதவரம் மற்றும் கொளத்தூர், கொரட்டூர், நெற்குன்றம் மற்றும் சென்னை நுங்கம்பாக்கம், அமைந்தகரை, மேலும் ராஜா அண்ணாமலைபுரம், அடையாறு, பள்ளிக்கரணை, அம்பத்தூர் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு நேற்றைக்கு இருந்தது. குறைந்தபட்சம் 1/4 சென்டிமீட்டர் வரைக்கும், அதாவது 2.5 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட பெய்திருக்கு. அதிகபட்சமாக 3 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மழை பொழிந்தது. நேற்றைக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாரில் 78 மில்லிமீட்டர் 8 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்குங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு 8 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இது நாம் 28, 29, 30 தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும்னு சொல்லியிருந்தோம். அந்த மழைப்பொழிவு தான் இது. சின்ன கல்லாறு என்பது பரம்பிக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார அணைகளுக்கு நீர்பிடிப்பு பகுதி. ஆக சின்ன கல்லாறு என்பது மழை உச்சி. இங்கே 8 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இந்த ஆண்டில் சின்ன கல்லாரில் முதல் அதிகபட்ச மழைப்பொழிவு இதுதான். வால்பாறை 36 மில்லிமீட்டர்,
வால்பாறை தாலுகா ஆஃபீஸ் 35 மில்லிமீட்டர், சிங்கோனா 34 மில்லிமீட்டர், சோலையாறு 22 மில்லிமீட்டர். இப்படி மழை இருந்தது அந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே. மேலும் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருந்தது. இன்னும் மழைப்பொழிவு அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் லேசான மழை இருந்துச்சு. வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும், அதாவது நேற்றைக்கு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட மழை இருந்துச்சு. டெல்டாக்குள்ளே கூட ஒரு குழப்ப வானிலை ஏற்படுத்திய தவிர இந்த குழப்பம் தான் நீடிக்கும். காரணம் வங்கக்கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிற காரணத்தினால இந்த குழப்பம் நீடிக்கும். நீலகிரி மாவட்டத்திலையும் நேற்றைக்கு மழை அவலாஞ்சில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஹரிசன் மலையாள லிமிடெட் 15 மில்லிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர். மேலும் பந்தலூரில் மற்றும் அப்பர் பவானியும் மழை தான். இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு இருந்தது. அதே போல் தேனி மாவட்டத்திலையும் சாரல் மழை, பெரியாறு மழை, தேக்கடி மழை இதெல்லாம் மழைப்பொழிவு இருந்துச்சு. திருச்சிராப்பள்ளியில் கூட, அதாவது கொப்பம்பட்டியில் கூட 12 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. துறையூர், கொப்பம்பட்டி, துறையூர் தாலுக்கா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தோட 4 மூக்களையும் மழை இருந்துச்சு. இன்னும் பல இடங்களில் மழை இருந்துச்சு, அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. அதே போல் இன்றைக்கும் இதேபோல் வானிலை தான் இருக்கும். 5ஆம் தேதி 8ஆம் தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். இப்போ நேற்றைக்கு சின்ன கல்லாரில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஒரு 5 சென்டிமீட்டர் பெய்யும். நாளைக்கு ஒரு 3 பெய்யலாம். அடுத்தது மீண்டும் ஒரு 8, 7ன்னு போகும். மீண்டும் 8ஆம் தேதிக்கு மேலே குறைஞ்சிரும். 8லேருந்து 15 வரைக்கும் 18 வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் இது உறுதியான அறிக்கை இல்லை. திடீர்னு வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. 15ஆம் தேதியே மழைப்பொழிவு தொடங்கலாம், மீண்டும் தீவிரமடையலாம். நாம் எதிர்பார்ப்பது 15ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை வலுவடையும். தமிழ்நாட்டிலும் மழைப்பொழிவு வலுவடையும்னு. தாமதமடையும் பட்சத்தில் 18ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை வலுவடையும். நம்ம ஜூலை இறுதியிலிருந்து நல்ல ஒரு மழைப்பொழிவு கிடைக்கும், நம்பிக்கையான மழைப்பொழிவு. ஆகஸ்ட் பிறந்ததும் இன்னும் நம்பிக்கை கூடும். ஆகஸ்ட் 15லிருந்து மேலும் நம்பிக்கை கூடும். ஆகஸ்ட்டில் ஒரு இடையில் ஒரு 5 நாள் கேப் கிடைக்கும், கேப் விடும். அதில் மீண்டும் ஆகஸ்ட்டில் 15லேருந்து அதிகம். ஏன் கேப்பை சொல்கிறீங்கன்னு கேட்டால், நிறைய பேர் மழை இல்லாத நாளையும் எதிர்பார்த்துருக்காங்க. செங்கல் சூளை கொளுத்துறது, அதே போல் உலர்த்துதல் பணி, அப்பளம் தயாரித்தல், ஊதுபத்தி தயாரித்தல், உப்பளம், இந்த பதிவுகளுக்கும் கேப்பும் கேட்குறாங்க. அதனால் தான் கேப்பையும் சொல்ல வேண்டியிருக்கு. 18ஆம் தேதி வரைக்கும் இந்த கேப் ஒரு பெரிய கேப் இருக்காது, கொஞ்சம் கேப் இருக்குது. இடையிலையும் மழையும் இருக்குது. நீங்கள் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும். வரக்கூடிய 3 நாட்களுக்கு ஆங்காங்கே மழை இருக்கும். இப்போ டெல்டாவிலலாம் பார்த்திங்கன்னா மேகமூட்டத்துடன் காணப்படுது. காரணம் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய தீவிரமடைந்திருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை மேலடுக்கில் மேக உற்பத்தி ஏற்படுத்தியிருக்கு. மேலடுக்கு மேகம்தான் இந்த வெயிலை குறைத்து ஒரு மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையை கொடுத்துருக்கு. இந்த நிலை மதியத்திலிருந்து வெயில் அடிக்க தொடங்கினோம். மீண்டும் நாளைக்கு மேகமூட்டத்தை கொடுக்கும். மீண்டும் மதிய வெயில் இருந்துடும். மீண்டும் மாலை மேகமூட்டத்தை கொடுக்கும். மாலை இரவில் ஆங்காங்கே வடகடலோரம் வடவுள் பகுதிகளில் லேசான மழை இருக்கும். கண்டிப்பாக கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் அவ்வப்பொழுது மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் இந்த மழைப்பொழிவு முற்றிலும் 18ஆம் தேதி வரை 0ன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ வானிலை அறிக்கையை இணைந்தே இருங்க. என்றைக்கு மழைப்பொழிவு இருக்குன்னு, பெருசாக மழை இல்லைன்னு தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் வால்பாறை, நீலகிரியில் மழை இருக்கும். கணவாயில் சாரல் லேசாக வரும். பெரிய மழை, நம்பிக்கையான மழையெல்லாம் 18ஆம் தேதிக்கு மேல் கிடைக்க இருக்கிறது. ஆகஸ்ட் பிறந்ததும் நிறைய மழை. ஆகஸ்ட் 15க்கு மேல் வலுத்த பலத்த மழை. ஆகஸ்ட் இறுதி மிக பலத்த மழை. செப்டம்பர் நிறைய மழை இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டிற்கு ஒட்டியுள்ள ஆந்திர பிரதேச காற்று சுழற்சி அமைவதன் காரணமாக செப்டம்பரில் நிறைய மழை இருக்குது. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வெள்ளப்பெருக்கெல்லாம் இருக்குது. கர்நாடகாவுக்கும் அதே போல், கேரளாவுக்கும் அதே போல். ஆகவே தமிழ்நாட்டிற்கு ஆகஸ்ட் பிற்பகுதி, செப்டம்பர், அக்டோபர் நிறைய மழை இருக்குது. அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடக்கதே வலுத்த மழை இருக்கும். சிறு நிகழ்வும் நிறைய மழை தரும். வலுவான நிகழ்வும் ஒன்று வடகிழக்கு பருவமழை சொல்லியிருக்கோம். பொங்கல் வரை மழை இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு மழை பொய்த்து விடுமோ, எல்னினோ என்கின்ற பக்க விளைவுகள் உங்கள் மனதை வாட்டி கொண்டிருக்கிறது. இந்த வாட்டம் எல்லாம் ஒரு 18ஆம் தேதிக்கு மேல் தீர்வடைய தொடங்கிறோம். கொஞ்சமாக ஆகஸ்ட் பிறந்தால் நம்பிக்கை வந்துடும். செப்டம்பர், அக்டோபர் மிக முழுமையான நம்பிக்கை வந்துடும். அணைகளை நிரப்பும் மழையெல்லாம் ஆகஸ்ட் இறுதி இருக்குது. செப்டம்பர், அக்டோபரும் அதே போல் இருக்குது. அக்டோபர் 15 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வலுத்தே இருக்கும். அப்படியே வடகிழக்கு பருவமழை தலைகீழாக திரும்பும். பலத்த மழை அக்டோபர் 18லிருந்து மேலும் அதிகரிக்கும். மழை இருக்குது. நாம் நினைக்கும் பொழுது மழை பெய்யாது. அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து பயன்படுத்த வேண்டும். ஆகவே அது என்கின்ற வார்த்தையும் சொல்கிறேன். அதனால் பண்ணை குட்டைகளை அகலப்படுத்துவோம், ஆழப்படுத்துவோம், கரையை பலப்படுத்துவோம், மழைநீரை சேகரிப்போம். அடுத்த ஆண்டு கோடைக்கு முன்னேற்பாட்டுடன் மழை நீரை சேமித்து இருப்போம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி.